ஜூன் மாதம் 4 என்று அறிவிக்கப்பட்டது. அதில் கட்டணம் செலுத்தி பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 1,85,070 ஆகும். அப்படி கட்டணம் செய்ததில் பல்கலைக்கழகத்திற்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 1,34,722 ஆகும். இந்த வருடத்திற்கான கலந்தாய்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுவரை நன்றாக முடிவடைந்துள்ளது. விண்ணப்பங்களை ஸ்க்ரூட்டனைஸையும் பண்ணப்பட்டு வரப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான வாய்ப்பு எண் வெளியீடு, அதாவது ரேண்டம் நம்பர், ஜூன் 20, 2016 அறிவிக்கப்படும். தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் ஜூன் 22, 2016 அறிவிக்கப்படும். ஜூன் 22, 2016 அறிவிக்கப்படும். ஜூன் 22, 2016 அன்று ரேங்க் லிஸ்ட் அறிவிக்கப்படும். விளையாட்டுத்துறைக்கான கலந்தாய்வு ஜூன் 24, 2016 தொடங்கப்படும். மாற்றுத்திறனாளிக்கான கலந்தாய்வு டிஃபரன்ட்லி டிசேபிள்டு பர்சனுக்கு ஜூன் 25, 2016 தொடங்கப்படும். மற்றும் பொது கலந்தாய்வு ஜெனரல் அகாடமிக் ஜூன் 27, 2016 முதல் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்தாய்வுக்கான நாட்களை ரேங்க் லிஸ்ட் போடும்போது அறிவிக்கப்படும். இந்த வருடம் கலந்தாய்வுக்கான அழைப்பிதழ், தட் இஸ் கால் லெட்டர், மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழக வலைதளத்தில் தனது பெயர், பிறந்த தேதி மற்றும் டிஎன்ஏ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பதிவு செய்து தங்களுக்கான கால் லெட்டரை பதிவிறக்கம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த வருடம் மாணவிகளின் நலனை கருதி தமிழக அரசு மாணவிகள் கலந்தாய்வுக்கு முன்தினமே இரவு வந்துவிட்டால், அவர்கள் பெண் துணையோடு வந்தால், தாயோ சகோதரியோ பெண் பாதுகாவலர் வந்தால் அண்ணா பல்கலைக்கழகம் அவர்கள் தங்குவதற்கு விடுதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி தங்கும் மாணவிகள் அவருக்கான விண்ணப்ப ரிக்வெஸ்டை அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவிக்கலாம். கவுன்சிலிங் முடியும் வரை. பட் அந்தந்த மாணவர் நைட்டு தான் தங்கிட்டு மறுநாள் போயிட போறாங்க. ரேங்க் லிஸ்ட் போட்டவங்க ரேங்க் லிஸ்ட் அறிவித்த அன்று நம்பர் ஆஃப் சீட்ஸ், த க்ளோசிங் டேட், ரிலீஸ் ஆஃப் கால் லெட்டர்ஸ், அந்த தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்வம் குறைந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி சொல்ல முடியாது. நீங்க கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா விற்கப்பட்ட அப்ளிகேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 1,90,000 பேர் அப்ளிகேஷன் வாங்கினாங்க. அதுல சப்மிட் பண்ணவங்க 1,54,000 பேர் தான். அப்ப 40,000 பேர் குறைஞ்சு. அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. சீட்டு எடுத்தவங்க எண்ணிக்கை 1,10,000 பேர் தான். இப்ப நம்மளுக்கு 1,34,000 பேர் அப்ளிகேஷன் போட்டுறாங்க. சோ அந்த ரேஞ்சு தான் இருக்குது. நம்ம அதாவது நமக்கு நீங்களே தயவு செய்து பொறியியல் படிப்புக்கு தரம் அதை குறைஞ்சு விட்டு அப்படி சொல்ல வேண்டாம். எந்த படிப்பும் நன்றாக படித்தால் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை. வேலைவாய்ப்பு அதுக்கான வேலைவாய்ப்பு இது கொண்டு தான் இருக்கிறது. அதுதான் சொல்றேன். போன வருஷமே பாத்தீங்கன்னா 1,90,000 பேர் அப்ளிகேஷன் வாங்கியும் 1,54,000 பேர் தான் அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு சேர்ந்தது. அப்ப அந்த 40,000 பேர் அப்ளிகேஷன் போடல. இந்த 1,84,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்கள வந்து 1,34,000 பேர் தான் ஆஸ் பர் த நார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணவங்கலாம் வந்து அப்ளிகேஷன் போட விரும்பல. சில பேர் வந்து மல்டி நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ், நிறைய தடவை ஒரே கேண்டிடேட் வந்து 5 தடவை 6 தடவை என்ட்ரி போடுது, அது ஒரு கணக்கு இருக்குது. சில பேர் வந்து டம்மியா பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து போன தடவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த தடவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 50,000 அதற்கான டபுள் என்ட்ரி 2 டைம்ஸ் பே பண்றதுல அண்ணா பல்கலைக்கழகம் ரீஃபண்ட் பண்ணுவதற்கான ஏற்பாடு செய்து கொள்ளப்படுகிறது. எஸ், கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. 50,000 பேர் 50,000 பேர் சொல்லாதீங்க. 50,000 பேர் வந்து அதில் பார்த்தீங்கன்னா டிடின்னு போட்டு ஃபர்ஸ்ட் டைம்னால ஆன்லைன்னால வந்துச்சுங்க. சில பேர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தெம்செல்ஃப் தே புட் டம்மி நம்பர் அந்த மாதிரி ரீச் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து நம்ம அந்த கரெக்ட் ஃபிகர் வராது, அந்த அப்படிலாம் வராது. பட் இந்த மாதிரி யாராவது டபுள் என்ட்ரி டபுள் த டைம்ஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் வந்து செக்ரட்டரி வந்து பே பண்ணிட்டு சொல்றாங்க. அப்ளிகேஷன் தான் சொல்றீங்களா? அப்ளிகேஷனை 54,000 பேர் வந்து கரெக்டான வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வர்றது, அதாவது பெய்டுன்னு போட்டிருப்பாங்க ஆன்லைன்ல. அந்த டிடியில் வந்து டிடி பெய்ட்லாம் வந்து வி கேனாட் டேக் ஆசச். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து தான் சொல்ல முடியும். சில பேர் வந்து எங்களுக்கு பேங்க்ல பண்ணவங்க அந்த பிரச்சனை வராது. ஏன்னா வந்து டபுள் டைம் பே பண்ணா ஒரே கேண்டிடேட் எங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் வரும். அதை பார்த்து ரிக்வஸ்ட் வச்சு நாங்கள் அந்த கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் வரும்போது நாங்கள் கொடுத்துருவோம். போன வருடம் 2 லட்சம் சீட்டு, இந்த வருடம் ஏறத்தாழ அதுவாகத்தான் இருக்கும் என்று கருதப்படுகிறது. இருந்தாலும் தரவரிசை பட்டியல் என்று சொல்லப்படும். மேடம் ஜெனரலா வந்து நைட்டே வந்துருவாங்க. அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் கேட்ல வந்து கேட்ட தங்க போறோம்னா வில் மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட். ஆமா, என்கொயரி ஆபீஸோ இல்ல கேட்ல வந்து எங்க செக்யூரிட்டி பீப்புள் இருக்கிறாங்க. யூ வில் டைரக்ட் தம் டு கோ டு ஹாஸ்டல். நம்ம ஹாஸ்டல் அதாவது பாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவாங்க. இது நிறைய இடம் இருக்குது. வி ஹேவ் ஆல்ரெடி ஃபெசிலிட்டிஸ், பாத்ரூம், டாய்லெட்லாம். பெண்கள் வந்து அவங்க வந்து தாய்மாரோட வந்தாங்கன்னா ஒரு தங்கோஜை போடுவாங்க பண்ற. அதனால அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் கொடுக்குறோம். அதான் ஓகே. இது தனியாக பேசப்படும். ஓகே, நன்றி வணக்கம்.